டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் ஆர்ஆர்பியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படி நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அதாவது இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்டிங்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜூனியர் இன்ஜினியர் ஜிஐக்கும், அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபோர்ட் மெட்டீரியல் அண்டு சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் அப்போ இந்த டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் சிஎம்ஏ, கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் தான் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் டேட் வந்து அப்ளிகேஷன் வந்து 30/7/2024. ஸோ இன்றைக்கி தான் அது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 30/7/2024. க்ளோசிங் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஃபீஸ் வர பே பண்ணோன்னா 29/8/2024. ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இஃப் தேர் எனி கரெக்ஷன்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன்னா ஸோ அதுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. 30/8/2024, 8/9/2024 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் முழுக்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்னா, ஸோ இது மேனுவலாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட 7,000, ஸோ வெரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், 7,751 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்து கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசரில் லெவல் 7 பொறுத்தளவில், அதாவது கிரேட் பே லெவல் 7th பேயில் 44,900 வந்து சேலரி இதுக்கு மாத உதவியாக தராங்க. ஏஜை பொறுத்தளவில் 18லேருந்து 36 வயது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 17 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி எது கொடுத்துருக்காங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர், டெபோர்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் அண்டு கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு லெவல் 6 சேலரி தராங்க. இது 35,400 சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஏஜை பொறுத்தவரை 18லேருந்து 36 இருக்கணும். கிட்டத்தட்ட 7,934 வேக்கன்சி. ஸோ ஆக மொத்தத்தில் 7,751 வேக்கன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பை த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்லி தான். த கேண்டிடேட்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணவங்க கண்டிப்பாக இதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்லி த ஆர்ஆர்பி, ஒன்லி த காமன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் போடணும். மோர் தென் 1 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. த கேண்டிடேட் ஃபார் த பாசிங் ஃபார் த மோர் தென் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். த எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப், அதாவது குரூப் இஸ் த மேண்டேட்ரி ஃபார் த லெவல் 7ல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தல பெருசாக எதுவும் கொடுக்கல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆன்லைன் டேட் வந்து க்ளோசிங் டேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் அகேன்ஸ்ட் ஆஃப் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் த மெடிக்கலி அன்சூட்டபிள். ஸோ மெடிக்கல் வைஸாக வந்து அவங்க சூட்டபிள் இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து ஷால் நாட் பி கிவன் எனி ஆல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏஜை பொறுத்தவரை 18லேருந்து 36 வயது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது லெவல் 1 லெவல் 2ல் 2 சேலரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இதில் வந்து 2 ஸ்டேஜாக எக்ஸாமினேஷன் போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட் தான் போகுது. சிபிடி டெஸ்ட் 1, 2 தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வில் பி நார்மலைஸ் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் இருக்கனால இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து வேலிடு, அதாவது உங்களோட ஓன் ஆக்டிவ் மொபைல் நம்பர் இருக்கணும். வேலிடு பர்சனல் இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா கண்டிப்பாக இதில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியோ மொபைல் நம்பர் வேலிடாக இல்லைன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது. ஸோ மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 1/3, அதாவது 1/3 ஆஃப் 3. ஸோ மார்க் இஸ் அலாட்டட் பை த எவ்ரி ராங்
ஆன்சருக்கு வந்து 1/3 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸில் பேண்டடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது தெளிவாக படித்து பார்த்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 73 பேஜஸ் இருக்கிறனால நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு இதில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ சில விஷயங்கள் நிறையா அவாய்ட் பண்ண பார்க்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தளவு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து இதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுங்க ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது போல் ஏஜை பொறுத்தளவில் 18 to 33 இருக்கணும். ஃபார் த நார்மல் கோர்ஸ், அதாவது 1/1/2025 படி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 to 36 வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் 5 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் கேட்டகரிக்கு பொறுத்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு இந்த அனெக்ஸரை பொறுத்தளவில் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் பி ரீஃபண்டட், அதாவது வந்து 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்பியரிங் ஃபார் த ஸ்டேஜ் 1க்கு நீங்கள் அப்பியர் ஆகிக்கணும். எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் 250 தான் ஃபீஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆன்லைனில் தான் யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் அப்ளை பண்ண மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இந்த ரெக்கமெண்ட் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 1 சிபிடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த 500 கட்டின அந்த 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துங்க. இது அப்பியர் ஆனால் மட்டும்தான், அப்பியர் ஆகாதவங்க இதுக்கு கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ஓசி சப்ஜெக்ட், அதாவது வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்களா கண்டிப்பாக அங்கே வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை அதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு 4 ஸ்டேஜில் நடக்குதுங்க. ஸ்டேஜ் 1ல் வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1. ஸ்டேஜ் 2ல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3 பொறுத்தவரை டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். 4 ஸ்டேஜில் தாங்க எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸ்டேஜ் 1 பொறுத்தளவில் 90 மினிட்ஸு, அதாவது தட் மீன்ஸு டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 120 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க 100 மார்க்குக்கு. சேம் திங் வந்து ஸ்டேஜ் 2 பொறுத்தளவையும் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சிபிடி 1ல் கிட்டத்தட்ட வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. சிபிடி 1 100 மார்க்ஸு 90 உங்களுக்கு டோட்டல் மினிட்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிபிடி 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ஈச் கொஸ்டினுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிக்காங்க. அதையும் தெளிவாக படித்து பார்த்தாங்க. சிபிடி 2 பொறுத்தவரையும் பாருங்கள் சேம், அதாவது 1.5 ஹவர்ஸில் 160 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து 120 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ், அங்கே வந்து 100, இங்கே வந்து 150 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சிபிடி 2 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன மார்க்ஸ் கேட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. 150 டோட்டல் மார்க்ஸு, 120 மினிட்ஸ். ஸோ 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரிஸ் வந்து பாருங்கள் யாரெல்லாம் வர்றாங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் டிகிரி இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மூணு வருஷமாக டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இன்ஜினியரிங், நான் சொல்கிற கேட்டகரிஸில் இன்ஜினியரிங் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜாபை பொறுத்து அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், ஸோ டூல் அண்ட் மிஷின் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்பைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளைடு இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லாமே எலிஜிபிள். சிவில் இன்ஜினியரிங், ஈவன் சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ இதுக்கு வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பாருங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஒரு
மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது மெடிக்கல் இதுக்கு போவீங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் அவங்க சொன்ன அனெக்சஸ் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன அனெக்சஸ்ஸு. ஸோ இதில் இந்த ஃபார்மட் ஃபார் சர்டிஃபிகேட் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு தனியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் என்சிஎல் உங்களுக்கும் தனியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது என்எல்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரொசீட் பை த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய அனெக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் சர்டிஃபிகேட் ஃபார் டிசேபிலிட்டி பர்சனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அனெக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 73 பேஜஸ் வந்து போகிறனால ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் வந்து பொசிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு அந்த கேட்டகரி வச்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஓவரால் வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா 7591 வேக்கன்சிஸ் கிட்ட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 7551 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறது இது தெளிவாக பாருங்கள். நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்த நோட்டிஃபிகேஷன் தரேன். டவுன்லோட் பண்ணி பொறுமையாக உட்காந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.